தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். செண்பகம்பேட்டை ஸ்ரீ கல்லண்ணன் பிள்ளை பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்லண்ணன் பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த யாக வேள்வியில் 3 நாட்கள் 4 கால பூஜைகளாக விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோ பூஜை, லட்சுமி பூஜை போன்ற பல்வேறு பூஜைகள் யாகசாலைகளில் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதியுடன் தீப ஆராதனையோடு சிவாச்சாரியர் குழுவினர் தலைமையில் யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடாகி விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. இக்கோபுர தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கண்டுகளித்து சாமி தரிசனம் பெற்றனர். மேலும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் பரிவார சுவாமிகளுக்கு கும்ப நீர், பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானமும் பிரசாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லண்ணன் பெருமாள் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ரவி, திருப்பத்தூர் செய்தியாளர்.